கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 24வது வசனம். மத்தேயு 8:24, மேத்யூ 8:24. அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாய் இருந்தார். அதாவது இங்கே அவங்க பிரயாணம் பண்ணுற கடல் பேர் கலிலேயா கடல். இல்லை, இது திபேரி ராயனோட ஞாபகார்த்தமாக திபேரிய கடல் என்று சொல்லக்கூடியதையும் நம்ம இந்த வேத வசனத்தில் பார்க்குறோம். இது கடல் என்பதை காட்டிலும் இது பெரிய ஒரு லேக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த தண்ணி வேற எது கூடயும் சேராதது. சரியா? இது என்னன்னா, அதில் ஒரு பெரிய ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடல் மட்டம், இந்த லேக்கில் இந்த கடலுடைய மட்டம் மத்திய கிழக்கு மிட்சி லெவல் சொல்லுவாங்க இல்லையா, பூமியை காட்டிலும் கிட்டத்தட்ட 960 அடி, ஏறக்குறைய 1000 அடி தூரம் கடல் மட்டத்திற்கும் கீழே உள்ளது, பள்ளத்தில் உள்ளது. ஆனால் இதில் இன்னொரு பகுதி என்னென்னா, வடக்கு பகுதியில் எர்மோன் மலை என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய மலை இருக்கிறது. அதாவது இந்த பூமியை காட்டிலும் கிட்டத்தட்ட 1000 அடி ஒரே உயரம் கம்மி. ஆனால் அதனுடைய வடக்கு பகுதியில் ஒரு பெரிய மலை, எர்மோன் மலை என்று சொல்லக்கூடிய மலை. இந்த மலையினுடைய உயரம் எவ்வளோன்னா 9200 அடி. எப்படி? 9200 அடி. அப்போ கிட்டத்தட்ட ஏறக்குறைய இந்த மலையினுடைய உயரம் எடுத்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட 10,000 அடிக்கு மேலே. அதனால ரொம்ப லெகுவாக இதில் என்ன வந்துடும், காற்று சுழல் காற்று மாதிரி ரொம்ப லெகுவாக வரக்கூடிய ஒரு காரியம். அதுலேயும் மே மாதத்திலிருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் பெரிய காற்று வருஷம். இப்போ நம்ம ஊர்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் காற்றடிக்குதுன்னு சொல்லுவாங்க. பயங்கரமாக ஆடி மாதம் காற்றடிக்கும் தமிழ் மாதத்தில். அதே மாதிரி இங்கே இந்த கலிலேயா கடல் பகுதியில் இந்த மேலேருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் இது பயங்கரமான காற்றடிக்கக்கூடியது. அதனால் என்னென்னா, இது இவ்வளோ பள்ளமாக இருக்கிறது, மேட்டிலேருந்து பள்ளம் வர்றதுனால ரொம்ப சீக்கிரமாக அது சுழல் காற்றாக பயங்கரமாக மாறக்கூடிய ஒரு சீதோஷணம் உள்ளது தான் இந்த கலிலேயா கடல். இந்த கடலில் ஒரு கடலில் உட்காந்துருக்கும்போது இப்போ என்ன வருது, ஒரு பெரிய காற்று வந்துடுது. இந்த காற்று வந்த உடனே இந்த காற்றுனால படகுக்குள்ளே தண்ணி இந்த படகே மூழ்கக்கூடிய அளவிற்கு அவ்வளோ பெரிய காற்று வந்துடுது. இது எப்படின்னா, அப்படிங்கிறதுக்குள்ளே சடனாக வந்துடும். ஒரு உடனடியாக வரக்கூடிய ஒரு பெரிய காற்று இது படகே நிலையழியக்கூடிய அளவிற்கு உள்ளே வருது. ஆனால் இந்த படகுல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நித்திரையாக இருக்கிறாரு. எப்படி? இவ்வளவு காரியம் நடக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்து இருக்கிற உலகத்திலேயோ என்ன இல்லை, அலைகள் இல்லை, காற்று இல்லை. அதனால் அங்கே என்ன பண்ணுறாரு, இயேசு கிறிஸ்து அங்கே அயர்ந்த நித்திரையுடையவராய் இருக்கிறார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது நம்ம இன்னைக்கு கேட்குற ஒரு சுவிசேஷத்தில் என்ன ஒரே ஒரு குறை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெரிய குறை, இயேசு வந்துட்டார்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இது முற்றிலும் தவறானது. இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டார்னா உங்களுக்கு நோயே வராது. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, விசுவாசிச்சிங்கன்னா உங்களுக்கு போயிடும். இல்லை, என்ன உங்களுக்கு வேலையெல்லாம் போகவே போகாது, இயேசு கிறிஸ்து உங்கள் கடனெல்லாம் கட்டிடுவார். இப்படி இயேசு கிறிஸ்து வந்த வீட்டில் சந்தோஷம், சமாதானம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறாங்க, உலக பிரகாரமான காரியங்களுக்கு சொல்லிடுறாங்க. அது இல்லை. இயேசு வந்த வீட்டில் சந்தோஷம், சமாதானம் எங்கே? ஆவிக்குரிய முறையில் உண்டாகும். ஆனால் இயேசு கிறிஸ்து இருந்தார்னா அங்கே அலை அடிக்காது, காத்தடிக்காதுன்னு இல்லவே இல்லை. இப்போ இந்த சீஷர்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வர்றேன்னு சொல்லி வந்திருக்காங்க. இயேசு கிறிஸ்துவும் படகுல இருக்கிறாரு. ஆனால் அங்கே காத்தடிக்குதா? அடிக்குது. படகு மூழ்கக்கூடிய சூழ்நிலைக்கு போகுது. அப்போ என்னன்னா, நம்ம தெளிவாக தெரிஞ்சு கொள்ளணும், இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குதுங்கிறக்காக இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு இல்லை என்று முடிவெடுக்கவே முடியாது. இயேசு கிறிஸ்து இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வரும், அவர் இல்லைனாலும் உங்களுக்கு பிரச்சனை வரும். அப்போ என்னன்னா, இயேசு கிறிஸ்து இருக்கும்போது இருக்கிற பிரச்சனைக்கு இல்லாத போது இல்லை பிரச்சனைக்கு என்ன வித்தியாசம்? இயேசு கிறிஸ்து இருக்கும்போது வரக்கூடிய பிரச்சனைகள் அது சுவிசேஷத்தை முன்னேற்றி செல்வதற்கும்,
என்னை விசுவாசத்தில் தேறினவனாய் மாறுவதற்கும் பயன்படுத்துமே ஒழிய என்னை தவற விடுவதற்காக அல்ல. அதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்து இருந்தால் பிரச்சனை இருக்கும், ஆனால் அதற்கு மத்தியில் தேவ சமாதானம் நம்மளை ஆளுகை செய்யும், தேவனுடைய பிரசன்னம் நம்மை பாதுகாத்து கொள்ளும், அவருடைய ஆலோசனை நம்மளை வழி நடத்தும், அவர் நம்மளோட கூட இருந்து நம்மளை வழி நடத்துவார். அப்போ எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியை, நாம் சந்தோஷமாய் எந்த பிரச்சனைகள் எந்த சவால்கள் வந்தாலும் கிறிஸ்துவோடு மேற்கொள்ள ஆயத்தமாய் இருப்போமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, கர்த்தாவே, இந்த அருமையான நல்ல மாலை வேலைக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இப்போதும் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் என்ன பிரச்சனை இருந்தாலும் கிறிஸ்து என்னோடு இருக்கிறார், நான் கலங்குவதில்லை, நான் எல்லாவற்றையும் மேற்கொள்ளுவேன் என்று ஒரு திட நம்பிக்கையோடு ஓட எங்கள் தேவன் கிருபை பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.